தாரதோஷம், கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, 7, 8 அந்த இடத்துல பாவகிரகங்கள் உட்காந்துட்டு இருந்தா அதுக்கு பேர் தாரதோஷம், கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவகிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது, இது எல்லாமே பாவகிரகங்கள். இது 7ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டிலோ இல்லை 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் கூடி இருக்கிறது, 2ஆம் வீட்லேயோ 7ஆம் வீட்லேயோ பாவகிரகங்கள் இருந்தாலோ இந்த தாரதோஷங்கள் வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய திருமணங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 திருமணங்கள் நடக்கிறது, விவாகரத்து ஆகிறது, கணவன் ஒதுக்கி வைக்கிறது, இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிஞ்சு வாழ்றது, இதெல்லாம் தாரதோஷம். இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா, குரு பார்த்தா அதுக்கு பரிகாரம் உண்டு. குருவோட பார்வை எங்கே பட்டாலும் அது சுபிட்சம் தான். ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் விதிவிலக்கு தான். இது எல்லாருக்குமே நடக்கும்னு கிடையாது. ரெண்டாவது, அந்த தாரதோஷம் இருக்கிறவங்களுக்கு நான் எப்போவுமே சொல்கிறது, அந்தந்த தசா புத்தி வரும்போது தான் அதுக்கான பலன்கள் அதிகமாக வரும். ஒரு ஒரு ரோல் நடந்துட்டுருக்குன்னா உங்களுடைய கேரக்டர் வரும்போது தான் நீங்கள் போய் ஆக்ட் பண்ணுவீங்க. மற்ற டைமில் சைடில் உட்காந்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி தான் கிரகங்களும், என்னுடைய ரோல் வரும்போது தான் நான் அதோட வேலையை செய்வேன் அப்படின்னு தசையோ புத்தியோ வரும்போது தான் இது அதிகமான பவர்ஃபுல்லாக உங்களுக்கு அதோட வேலையை காட்டும். ஸோ பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அது கொஞ்ச நேரத்தில் பேச முடியாது. ஸோ இந்த 2லேயும் 7லேயும் 8லேயும் 12ல் உட்காந்துருந்தா கூட உங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம்னு அனுபவம் இல்லையா, 2, 4, 7, 8, 12, அதே மாதிரி தான் அதுக்கு ஈக்குவலான பவர் தான் ராகு கேதுவும். ஸோ இதை தான் நம்ம தாரதோஷம்னு சொல்லுவோம்.